ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா சிஎஸ்எஸில் ஓவர்ஃப்ளோ அப்படின்ற ஒரு டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டாபிக் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதில் வந்து மொத்தமே 5 டைப் 6 டைப்போ தான் இருக்கும். ஸோ அதில் வந்து நான் வந்து ஒரு 4-5 டைப்பு மட்டும் இம்பார்ட்டன்ட் டைப்ஸ் இருக்குது. ஸோ அதை மட்டும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட் ஓவர்ஃப்ளோ அப்படின்னா என்ன அப்படின்றது வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ ஓவர்ஃப்ளோ அப்படின்னா என்னென்னா, நம்ம ஒரு டிஐவி டேக் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ அந்த டிஐவி டேக்குள்ளே நம்ம ஏதாவது கஸ்டமைசேஷன் பண்ணுறோம், அந்த டெக்ஸ்ட்டை கஸ்டமைசேஷன் பண்ணுறோம், இல்லைனா ஹிடன் பண்ணுறோம், இல்லைனா ஸ்க்ரோல் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ஓவர்ஃப்ளோ தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை நம்ம ப்ரோக்ராம் பண்ணி பார்ப்போம் எப்படி பண்ணுறதுன்னு. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம HTML யூஸ் பண்ணுற சிம்பிள் டேக்ஸ், அதாவது ஹெட் அண்ட் பாடி டேக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நான் அடுத்த வீடியோவில் வந்து நம்ம வந்து ஃபுல் HTML டேக்ஸாக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து எப்படின்றது அடுத்த வீடியோவில் நான் வந்து சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம சிம்பிளாக ஹெட் அண்ட் பாடி டேக் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பாடி டேக்கில் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, H2, அதாவது நம்ம என்ன பண்ண போகிறோமோ ஸோ அதை வந்து நான் வந்து டைட்டில் மாதிரி கிரியேட் பண்ணிக்கிறேன், சப்டைட்டில் மாதிரி. ஸோ அதில் வந்து CSS ஓவர்ஃப்ளோ அப்படின்றது கொடுத்துருக்கேன். அண்ட் நான் அதுக்கப்புறம் ஒரு பேராகிராஃப் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக ஒரு 20 or 30 letters பேராகிராஃப் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் அதில் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஒரு டிஐவி டேக் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வச்சு தான் நம்ம எப்படி ஓவர்ஃப்ளோ பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு ஐடி கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அது பேர் என்னென்னா ஓவர்ஃப்ளோ லிஸ்ட் அப்படின்றது கொடுத்துட்டு அதுக்குள்ளே ஒரு 100 words இருக்கிற பேராகிராஃப் மாதிரி நான் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து நம்ம லைவ் சர்வரில் ரன் பண்ணி பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா, நம்ம அந்த டிஐவி டேக் மட்டும் தனியாக ஸ்டைல் கிரியேட் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நம்ம ஓவர்ஃப்ளோ யூஸ் பண்ணும் போது நம்மளுக்கு வந்து அது வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக நான் வந்து அதுக்கு மட்டும், அதாவது அந்த டிஐவிக்கு மட்டும் நான் தனியாக ஸ்டைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அதனால் நான் வந்து ஐடியை கால் பண்ணி, ஸோ அதோட ஐடி நேமை யூஸ் பண்ணி நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா, பேக்ரவுண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ பேக்ரவுண்ட் வந்து நான் என்ன வைக்க போகிறேன்னா, பிளாக் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் வந்து டிஐவிக்கு வந்து கிளாஸ் கிரியேட் பண்ணிங்கன்னா அதுக்கு வந்து டாட் வைக்கணும், ஓகேவா? ஸோ மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து கலர் என்ன வைக்க போகிறேன்னா, பேக்ரவுண்ட் வந்து பிளாக் வச்சிட்டேன்னா எனக்கு வந்து டெக்ஸ்ட்டு தெரியாது. ஸோ அது வந்து நான் டெக்ஸ்ட்டு வந்து ஒயிட்டாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக கலர் வந்து ஒயிட் அப்படின்றது கொடுத்துட்டு, பேடிங் வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா, ஒரு 50 பிக்சல் இருக்கட்டும், அதாவது டெக்ஸ்ட்டுக்கு நடுவில் ஒரு பேடிங் 15 பிக்சல்ஸ் இருக்கட்டும் அப்படின்றத வந்து கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து வித்து வந்து 50% அப்படின்றது கொடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து இது வந்து கஷ்டமாக இருந்துச்சுன்னா, ஸோ நீங்கள் வந்து எப்படி பண்ணிக்கோங்கன்னா, அதாவது HTML, அதாவது நீங்கள் பண்ணுற கோடை வந்து மினிமைஸ் பண்ணி பக்கத்தில் வந்து உங்களுக்கு வந்து லைவ் சர்வர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் உங்களுக்கு வந்து இப்படியே சொல்லித்தரேன். ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஹைட் வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா 100 பிக்சல்னு கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து ஓவர்ஃப்ளோ யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஓவர்ஃப்ளோ வந்து நம்ம இப்போதைக்கு பிளாங்காக வச்சுப்போம். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு பார்டர் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ பார்டர் வந்து என்னென்னா 1 பிக்சலில் சாலிட் பிளாக்கில் இருக்கட்டும். ஸோ பார்டர்னால் என்னென்னு தெரிலனா நான் வந்து கேப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள் அந்த வீடியோ. ஸோ இந்த CSS எல்லாமே நான் ஆல்ரெடி நடத்துனது தான். ஸோ உங்களுக்கு வேணும்னா CSS ப்ளேலிஸ்ட்டில் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம மோரோவர் முடிச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம ஓவர்ஃப்ளோ டாபிக்குள்ளே போகலாம். ஸோ ஓவர்ஃப்ளோவில் வந்து நான் வந்து என்ன சொன்னேன்னா, பேசிக்காக நம்ம வந்து ஒரு 5 டைப் அப்படி பார்ப்போன்னு சொல்லியிருந்தேன்னா, ஸோ அந்த 5 டைப் என்னென்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ அந்த 5 டைப்பில் வந்து ஃபஸ்ட்டு டைப் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா விசிபிள், அண்ட் செகண்ட் டைப் வந்து ஹிடன், அண்ட் தேர்ட் டைப் வந்து ஸ்க்ரோல், அண்ட் ஃபோர்த் டைப் வந்து ஆட்டோ, ஓகேவா? அண்ட் 5th and 6th ஒரு டைப் இருக்குது. ஸோ இந்த டைப் வந்து நம்ம வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டோம். பட் நம்மளுக்கு ஏதாவது பெரிய ப்ரோக்ராம் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த 2 டைப்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படும். ஸோ அது வந்து நம்ம பின்னாடி ஃபியூச்சர்ஸில் பார்ப்போம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு அந்த 4 டைப்பை வந்து என்ன அப்படின்றத வந்து பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து விசிபிள் அப்படின்னு இருக்கா. ஸோ இந்த விசிபிள் வந்து என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நார்மலாக விசிபிள் பண்ணுறது தான் விசிபிள். ஸோ ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்து ஹைட்டை வந்து கம்மி பண்ணிடுறேன். ஸோ ஹைட் வந்து நம்மளுக்கு கம்மி பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து அந்த விசிபிள்னால் என்ன, ஹிடன்னா என்று இன்னும் ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்காக நான் வந்து ஹைட்டை வந்து ஒரு 20 பிக்சல்ன்றது மாற்றிடுறேன். ஸோ ஹைட்டை மாற்றிட்டோம். இப்போ வந்து நம்ம ஓவர்ஃப்ளோவில் இருக்கிற ஃபஸ்ட்டு டாபிக் போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் வந்து விசிபிள். ஸோ விசிபிள்னால் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாக நம்ம டிஐவி டேக்கில் வந்து டிஃபால்ட்டாக எவ்வளோ நம்ம டெக்ஸ்ட்டு போட முடியுமோ அவ்வளோதான் இருக்குது. ஸோ இப்போ விசிபிள் அப்படின்றது கொடுத்தோன்னா நம்மளுக்கு அந்த டிஐவி டேக்கில் இருக்கிற எல்லா டெக்ஸ்ட்டுமே நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆகி காமிச்சிடும். ஸோ நம்மளுக்கு வந்து ஒயிட்டில் இருக்கிறனால நம்மளுக்கு வந்து தெரியல. இப்போ நான் வந்து கலரை மட்டும் மாற்றிக்கிறேன், ஆரஞ்சுன்னு. ஸோ பாருங்கள், அந்த டிஐவி டேக்கில் நம்ம என்ன டெக்ஸ்ட்டு கொடுத்தோமோ ஸோ அது எல்லாமே நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆயிரும். ஸோ இதை தான் நம்ம விசிபிள் அப்படின்றத வந்து சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் டைப்பில் ஹிடன் அப்படின்னு இருக்கா. ஸோ இந்த ஹிடன்னா ஒன்றும் இல்லை, அதாவது அந்த டிஐவி டேக்கில் நம்ம எவ்வளோ கொடுக்க முடியுமோ ஸோ அவ்வளோ கொடுத்துட்டு மற்ற எல்லாமே ஹிடனில் மாறிடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம இந்த டிஐவி டேக்கில்
ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல நம்ம எவ்வளோ பிரிண்ட் பண்ண முடியுமோ, ஸோ அந்த பிரிண்ட் பண்ணக்கப்புறம் அது என்ன பண்ணணும்னா, ஸோ அது மற்றது எல்லாமே ஹிடன் பண்ணி விட்டுரும். ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம வந்து ஹிடன் அப்படின்றது சொல்கிறோம். ஸ்க்ரோல்னா என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து அந்த டிஐவி டேக் வந்து ஸ்க்ரோல் பண்ணுற மாதிரி ஃபிக்ஸ் ஆகிடும். ஓகேவா? ஸோ இதை தான் நம்ம வந்து ஸ்க்ரோல் அப்படின்றது வந்து சொல்கிறோம். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்க்ரோல் மாதிரி டிஸ்பிளே ஆகும். ஸோ லாஸ்ட்டு 4th டைப்பில் இருக்கா. ஸோ 4th டைப் ஆட்டோ அப்படின்ட்டு இருக்கா. ஸோ இந்த ஆட்டோ என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம கொடுக்குற டெக்ஸ்ட்டை பொறுத்து அதோட ஹைட்டையும் அதோட ஸ்க்ரோலாக அது என்ன வரணும், ஸ்க்ரோலாக ஹிடனா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி அதுவே கஸ்டமைஸ் பண்ணிக்கும். ஸோ இப்போ நான் வந்து நிறைய டெக்ஸ்ட்டு கொடுத்துருக்கனால எனக்கு ஸோ லாஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ. ஸோ இந்த ஆட்டோ என்ன பண்ணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நீங்கள் கொடுக்குற டெக்ஸ்ட்டை வந்து அதுவே அது ஸ்க்ரோல் பண்ணணுமா, அது ஹிடன் பண்ணணுமா, ஸோ ஹிடன் மோஸ்ட்லி வராது, ஸோ ஸ்க்ரோல் பண்ணுமா, விசிபிள் பண்ணுமா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி அதோட ஹைட்டையும் வித்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். ஸோ நான் இப்போ வந்து நிறைய டெக்ஸ்ட் கொடுத்துருக்கனால என்னோட பேஜை வந்து அதாவது அந்த என்னோட டிஐவியை வந்து அது ஸ்க்ரோலபிள் பேஜ் மாதிரி மாற்றிடுச்சு. ஸோ இதுதான் ஆட்டோ அப்படின்றத சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் டைப் அந்த ஓவர் எக்ஸ் அண்ட் ஓவர் ஒய், அதாவது ஓவர்ஃப்ளோ எக்ஸ் அண்ட் ஓவர்ஃப்ளோ ஒய்யை வந்து பார்ப்போம். ஸோ ஓவர்ஃப்ளோ எட்ஜ் அப்படி என்னன்றது பார்ப்போம். ஸோ ஓவர்ஃப்ளோ எட்ஜ் அப்படின்னா அதாவது லெஃப்ட்டும் ரைட்டும் இருக்குல்ல, ஸோ அதுக்கு மட்டும் நம்ம பேடிங் கொடுத்தா இல்லைனா அந்த அலைன் டெக்ஸ்ட்டை மட்டும் சென்டரில் கொடுத்தா நம்மளுக்கு எப்படி இருக்குமோ, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு கஸ்டமைஸ் பண்ணி வரும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம இந்த ஓவர்ஃப்ளோவில் ஹிடன் கொடுத்தோம் அப்படின்னா, ஸோ நம்மளுக்கு அந்த டெக்ஸ்ட் லெஃப்ட் அண்ட் ரைட்டு மட்டும் நம்மளுக்கு வந்து அந்த பேடிங் வந்து ஹிடனாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து ஹிடனில் மோஸ்ட்லி நம்ம விசிபிள் பண்ண முடியாது, அதை எப்படி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றது விசிபிள் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா, ஹிடனை கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்க்ரோலில் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸ்க்ரோலில் வந்து நம்ம ஈஸியாக நம்ம வந்து அதோட சேஞ்சஸ் வந்து ஈஸியாக பார்க்கலாம். ஸோ அதுக்காக நான் வந்து ஹிடனில் இருக்குல்ல, ஸோ அதை வந்து நான் ஸ்க்ரோலில் மாற்றிட்டு இப்போ வந்து உங்களுக்கு வந்து அதை ரன் பண்ணி காமிக்கிறேன். அதாவது நம்மளுக்கு அந்த லெஃப்ட்டும் ரைட் சைடு மட்டும் நல்லா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேடிங் கொடுத்தா எப்படி இருக்குமோ, அதாவது பேடிங் கொடுத்து நம்ம டெக்ஸ்ட் லைன் சென்ட்ரல் பண்ணால் எப்படி இருக்குமோ, ஸோ அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி நம்மளுக்கு வரும். அதாவது டாப் அண்ட் பாட்டம் விட்டுருங்க, டாப் அண்ட் பாட்டம் வந்து நம்மளுக்கு வந்து சைஸ் கம்மியாக இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு ஓவர்ஃப்ளோ ஒய்னா தான் நம்மளுக்கு வந்து டாப் அண்ட் பாட்டம் வரும். ஸோ அதனால தான் நம்ம வந்து எக்ஸ் யூஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து லெஃப்ட்டும் ரைட்டு மட்டும் தான் வரும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான் ஒய் யூஸ் பண்ணோன்னா இப்போ நம்மளுக்கு டாப் அண்ட் பாட்டம் மட்டும் பாருங்கள், அதோட எட்ஜஸ் மட்டும் நம்மளுக்கு வந்து பேடிங் கொடுத்த மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் ஓவர்ஃப்ளோ எச் அண்ட் ஓவர்ஃப்ளோ ஒய் அப்படின்றது சொல்லுவாங்க. ஸோ இந்த ஓவர்ஃப்ளோ எச் அண்ட் ஒய் புரியலன்னா பிரச்சனை இல்லை, நான் வந்து ஃப்யூச்சரில் பெரிய ப்ரோக்ராம் நடத்துகிற மாதிரி இருந்தேன்னா, ஸோ நான் வந்து இந்த இதை வந்து யூஸ் பண்ணி எப்படி பண்ணணும் அப்படின்றது வந்து நான் காமிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ, அதாவது ஃப்ரைடே வரப்போகிற வீடியோவில் என்ன இருக்கும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நேவிகேஷன் எப்படி, அதாவது ரெஸ்பான்சிவ், அதாவது மொபைலுக்கும் டெஸ்க்டாப்புக்கும் உள்ள ரெஸ்பான்சிவ் நேவிகேஷன் எப்படி க்ரியேட் பண்ணுறது HTML CSS JavaScript யூஸ் பண்ணி. ஸோ இது வந்து டீட்டெயிலிஸ்டிக்காக நான் சொல்ல போகிறேன். அதாவது HTML எப்படி பண்ணணும், CSS எப்படி பண்ணணும், JavaScript யூஸ் பண்ணி எப்படி பண்ணணும் அப்படின்றத ரியலிஸ்டிக்காக நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ ஃப்ரைடே வீடியோவை மறக்காமல் பாருங்கள்.